ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் 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 அவ்வளோதான். இப்போதைக்கு நான் பேர் சொல்லணும்னு நினைக்கல. சொல்கிறதுக்கான நேரம் வரும்போது நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்ட்ரைட்டாக நம்ம விஷயத்துக்கு வரலாம். டைரக்ட் டு த பாயிண்ட். ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் எப்பயுமே ஒரு விஷயத்த பேசணும்னு நினச்சி பல விஷயத்த பேசிடுவேன். அதனால் நம்ம இந்த வீட்டில் ஒரே தான், குறி வச்சா யாரோ உழணுங்கிற மாதிரி ஒரே இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நார்மலாக ஒரு விஷயத்தை பற்றி அப்படியே பேச போகிறோம். ஓகே. நான் எப்பயும் போல இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே நெறைய வீடியோ பார்க்குறப்ப, நம்ம உள்ளார போய் நம்ம ஒண்ணு பார்க்கலான்னு போவோம். அதுக்குள்ளார அவைங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இத சொல்லுவாய்ங்க. ஒரு டொங்குன்னு ஒரு பெல்ல வேற தட்டி விட்டு. நமக்கு கடுப்பாகுதுல. ஓகே. அதான். ஸோ நான் அதெல்லாம் சொல்லல. ஓகே. ஆ. ம். காமா. ஓகே. ம். Instagram. ஆக்சுவலி இந்த தலைப்பு கேட்டுக்கங்களேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆ. நம்மள ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்கிறவங்கள சாடிஸ்ட் ஆக்கக்கூடியது தான் நம்ம பார்க்குற வீடியோஸா? அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதுக்கான என்ன அதுக்கான காரணங்கள் என்ன? நம்ம எத பார்க்குறதுனால நம்ம மைண்ட் இவ்வளோ சாடிஸ்டிக் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நீ சாடிஸ்ட்ன்னு முதல்ல நீ என்னத்தடா சொல்ற? என்னமோ யாரையோ கொலை பண்ண மாரியே சொல்லிட்டு இருக்கியே இவ்வளோ நேரமா? அப்படிங்கிற மாரி இருக்கலாம். அதுக்கும் நான் ஒரு காரணம் சொல்றேன் பாருங்க. ஓகே. இப்ப நம்ம Instagram ரீல்ஸ பத்தி பார்க்கலாம். ரீல்ஸ்னா என்ன? நம்ம நார்மலா நமக்கு எல்லாம் என்ன பிடிக்கும்? ஒரு என்டர்டெயின்மென்ட்டா யார கேட்டாலும் அவங்களுக்கு என்டர்டெயின்மென்ட்டா எது இருக்கோ, சில பேத்துக்கு என்டர்டெயின்மென்ட் ஒரு நகைச்சுவையான ஒரு வீடியோ பார்க்குறது. சில பேருக்கு என்டர்டெயின்மென்ட் ஆ ஜாலியா ஒரு இது பேசுறது. அதான் என்டர்டெயின்மென்ட்ன்னு சொல்லி பர்ட்டிகுலரா நோண்ட ஆரம்பிச்சோம்னா, அதெல்லாம் பயங்கரமா போயிரும். அதனால பொதுவா பொதுவா ஒரு வணக்கத்த போடுங்கிற மாரி பொதுவா ஒரு என்டர்டெயின்மென்ட். அதனால தான் என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். ஓகே. ஸோ அவங்கவங்களுக்கு புடிச்சத அவங்கவங்க நம்ம Instagramல பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இப்ப நம்ம ஒரு ட்ரோல் வீடியோ பார்க்குறோம். ட்ரோல் வீடியோனா யாரையாவது கலாய்ப்பாய்ங்க. பயங்கரமா கெட்ட வார்த்தையில திட்டுவாய்ங்க. அ ஆம். அதான் என்ன சொல்றது? நான் ஏதாவது ஒரு சாம்பிளுக்கு ஒண்ணு எடுத்து காமிக்கலான்னா கூட, காமிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லையே! எல்லாமே என்ன சொல்றது? ஒரு மாரியா தானே இருக்கு. ஓகே. புரிஞ்சவங்க பிஸ்தா இந்த வீடியோ பார்க்குறப்ப. ஆ. ஓகே. அதான் பாயிண்ட்டு. அப்புறம் அந்த மாரி. இன்னொரு வகையில சாடிஸ்ட் ஆகக்கூடியது. நான் எதுக்காக இந்த தலைப்பு வச்சதுக்கான காரணம், இந்த பர்ட்டிகுலர் இந்த சில விஷயங்கள் Instagramல நம்ம பார்க்குறப்ப தான். என்னன்னா, ம் இது கேம். அதான் இது என்ன சொல்றது? ஃபன்னி வீடியோஸ். நான் பேர் ஏதோ மறந்துட்டமேன்னு பார்த்தேன். ஃபன்னி வீடியோஸ். ஃபன்னி வீடியோஸ் பார்க்குறோம்ல, அது கொக்கா மக்கா அது ஒரு ஃபன்னி வீடியோஸ் மாரி தான் நம்மள ஆக்குறாய்ங்க. என்னன்னா, சேர்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவரு என்ன பண்ணுவாய்ங்க, டக்குன்னு சேர தள்ளி விட்டு ஓடிருவாய்ங்க. மண்டுன்னு அவரு விழுந்துருவாரு. அது ஒரு ஃபன்னி வீடியோ. அதுக்கப்புறம் 2வதா அ என்னாகும், தீபாவளியில ஒருத்தர் பட்டாசு கொளுத்துவாருங்க. பட்டாசு கொளுத்திட்டு என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டா அவரு அடியில போயிரும். அடியில போய் அவரு மேலயே வெடிச்சிரும். அவரு கதறிக்கிட்டு ஓடுவாரு. அது ஒரு ஃபன்னி வீடியோ. எப்படியே அவரு கதறிக்கிட்டு வழியில ஓடுவாரு. அது ஒரு ஃபன்னி வீடியோ. அதான் எங்க அம்மா அதுக்கு முன்னாடி எங்க அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, "எதையுமே டீப்பரா பார்த்தோம்னா, ஒண்ணு கூட நல்லா இருக்காது. எல்லாத்துலயும் ஒரு டர்ட்டி இருக்கும்" அப்படின்னு. அதே மாரி தான். இப்ப நான் எல்லாத்தையுமே டீப்பரா தான் சொல்றேன் கேளுங்களேன். அப்படி பார்த்தா, நம்ம இதெல்லாமா பார்த்து சிரிக்கிறோம்? இத பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு மோசமானவங்களாயிட்டோமா? அப்படிங்கிற மாரியான அப்படி நம்மள ஆக்கிட்டாங்கன்னு நான் சொல்றேன். அப்படி ஆக்கிட்டாங்கன்னா, நம்மள மாரி ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தானே அதையும் போடுறான். எல்லாம் நம்மள்ட்ட இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஆ அந்த மாரி ஒரு வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 டீனேஜ் பையனுங்க ஒரு பாட்டி கூட விளையாடுறாங்க. என்ன பண்றான் அந்த பையன் அந்த அந்த பாட்டி கால வாரி விட்டுர்றான். அந்த பாட்டி மந்துன்னு கீழ விழுகுறாங்க. விழுந்து தலையில அடிபடுது. அம்மா அப்படின்னு அது இங்கிலீஷ்கார பாட்டி அவங்க. கத்துறாங்க. பேக்கிரவுண்ட்ல அப்படின்னு ஒரு ஸ்மைலி ஒரு வீடியோ இருக்குல்ல ஃபன்னியா. ஆ அந்த சிரிப்ப போட்டுவிட்டு அந்த வீடியோ முடிச்சுருவாங்க. ஓகே. ஆ அதுக்கு அடுத்தது ஆக்சுவலி இப்ப இந்த வீடியோல இன்னொரு ஒரு வகையான ஒரு மெசேஜும் இருக்கு. ஆனா, இத நமக்கு சிரிப்பா தான் காமிப்பாங்க. என்னன்னா, ஆ ஒருத்தன் நடந்து போயிட்டே இருப்பான். கையில செல்லு பார்த்துக்கிட்டே போயிட்டுருப்பான். என்ன பண்ணுவான், டிச்சுல விழுந்துருவான். ஆ அதான் இந்த பாதாள சாக்கடை இருக்குல்ல, அந்த மாரியான ஒரு இடத்துல விழுந்துருவான். அதுக்கப்புறம் அந்த ஆள் இருக்கானா, செத்தானா அதெல்லாம் தெரியாது. பட்
அதில வந்து என்ன, ஒருத்தன் விழுந்துட்டான். அவன யாரும் காப்பாத்துறாங்களா, காப்பாத்தலையா அதெல்லாம் தெரியல. ஆனா அது வீடியோ மட்டும் ஒருத்தர் நல்லா எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்தது இங்க குற்றாலத்தில ஒருத்தர் வந்து பாறையில வழுக்கி விழுந்துட்டாரு. மண்டையில அடிபட்டுருக்கு. ஆக்சுவலி அவர் இல்லன்னு கூட நெனைக்கிறேன். ஐ திங்க் ஹி வாஸ் டைட். அவர் செத்து போயிட்டாருன்னு நெனைக்கிறேன். தெரியல. பாருங்களேன், சொல்றப்பயே இது வந்து ஒரு வருத்தமான விஷயம். ஒருத்தர் இறப்பு அது. ஓகேவா? அது வந்து ஒருத்தன் வீடியோ ஒருத்தவங்க அவங்கள ஒருத்தேன்னு கூட சொல்லலாம். தப்பு ஒண்ணும் இல்ல. ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஸ்மைலி, லாஃப்ன்னு அந்த 3 எமோஜி இருக்கும்ல. அந்த இமேஜ் தான் போட்டிருந்தாங்க. சரி காமெடி வீடியோ தானேன்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க மண்டுன்னு உழுவுறாங்க. மண்டுன்னு உழுந்துட்டு, வழுக்கி அப்படியே அந்த பாறையில அதான் தண்ணி தானே பாசானோட கலந்திருக்கும். அப்படியே வழுக்கிக்கிட்டே போறாங்க. எல்லாம் பின்னாடியே ஓடுறாங்க அவங்கள புடிக்கிறதுக்கு. அப்புறம் பேக்கிரவுண்ட்ல மறுபடியும் சிரிக்கிற மாரியான ஒரு சவுண்ட். இல்ல எனக்கு புரியல. இங்க என்னங்க சிரிக்கிறதுல இருக்கு? இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ஆ டோர்ல ஆ இப்போ வந்து ஆப்போசிட் பார்ட்டி டோர மூடுறாங்க. அது தெரியாம நம்ம கதவுக்கு இடையில கைய வச்சுட்டோம். விரல வச்சுட்டோம். இப்போ அவங்க டக்குன்னு மூட்டாங்கன்னா, நமக்கு வலிக்கும். அந்த விரல் வந்து நம்மள நசுங்கிருச்சுன்னா எப்படி வலிக்கும்? நம்ம கத்துவோமா? கத்த மாட்டோமா? பட் அதே தான் இப்ப. அதே தான் இன்னொரு வீடியோலயும் பார்த்தேன். அதே மாரியே ஒருத்தர் கைய நடுவுல வச்சுட்டாரு. அவரு விரலோட வச்சு கதவ மூடிட்டாங்க. அவங்க ஆன்னு கத்துறாங்க. அது ஒரு ஃபன்னி வீடியோ. ஓகேவா? இதுல இப்போ ஓகே. சிரிப்பு. இதுல எங்க சிரிப்பு இருக்கு ஆக்சுவலி? ஃபன்னி வீடியோன்னு சொல்றாங்களே! காமெடி இது இருக்கு. நகைச்சுவை திறன் இருக்கு. இதுல என்ன இருக்கு ஆக்சுவலி சிரிக்கிறதுக்கு? அதாவது ஒருத்தர் மோசமா அடிபடுறாங்க, இன்ஜூர் ஆவுறாங்க. அவங்களுக்கு ஏதோ அந்த வீடியோல நடக்குது மொத்தத்துல. அத நம்மள நம்மள சிரிக்க வைக்கிறாங்க. அவ்வளோதான். அப்புறம் இதுல சாடிஸ்டிக் இருக்கா? இல்லையா? ஓகே. இன்னும் அதேதான். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இது வந்து இங்கிலீஷ்ல இருந்து வருது. இப்ப இங்கிலீஷ்லயே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, என்னங்க பெரிய ஹாலிவுட் மூவிஸ் காமெடி சீன்னு ஒண்ணு வப்பாங்க. என்னன்னா, இப்ப காமெடி ஆக்டர் தான். என்ன பண்ணுவாருன்னா, ஒரு வில்லன் வந்து மூக்குல குத்துவான். அது வந்து ஆக்சுவலி காமெடி சீன். நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்லப் போறது காமெடி சீன். ஆ அவர் வந்து அவர் வந்து குத்துவாரு. குத்துன உடனே மூக்குலாம் உடைஞ்சிரும். அப்படியே பளபளன்னு உள்ளார அந்த சதை எல்லாம் தெரியும். வாயோட சேர்த்து உடைஞ்சிரும். அவர் வாயிலருந்து ரத்தமா ஊத்தும். உடனே "ஐய்யய்யோ!" அப்படின்னு அது ஒரு மாரியான அந்த டார்க் ஹியூமர்ல கொண்டு போயிருப்பாங்க. அதான் இது பேரு டார்க் ஹியூமர் இல்ல. டார்க் சாடிஸ்டிக் ஹியூமர். ஓகேவா? இடையில இந்த ஒரு நடுவுல இந்த வேர்ட் சேர்த்துக்கிட்டோம்னா, கரெக்ட்டா இருக்கும். இவ்வளோ நாளா நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணாம தான் இருந்திருக்கு. ரத்தம் தெறிக்கும். அத பார்த்து ஆடியன்ஸ் கப்பு கப்புன்னு சிரிக்கிறாய்ங்க. இதுல என்ன இருக்கு ஒருத்தருக்கு மூக்குலேருந்து ரத்தம் வருது. வாயையே காணாம். அவ்வளோ வயலன்ஸா இருக்கு. பட் அத பார்த்து நமக்கு சிரிப்பு வருது. அதான் அ உலகம் எங்க போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாரியான ஒரு இதுதான். ஒருத்தருக்கு அடிபட்டா நம்மள நம்ம சிரிக்கிறோம். ஒருத்தருக்கு அடிபட்டா சிரிக்கிற அளவுக்கு, ஒருத்தர் உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறினா சிரிக்கிற அளவுக்கு, ஒருத்தர் ஐயோ! அம்மான்னு கத்துனா சிரிக்கிற அளவுக்கு நம்மள இந்த மாரி வீடியோஸ் நம்மள மாத்திருச்சா? அப்படின்னு தான் நான் கேட்கிறேனே தவிர, ஆம். ஆனா, இப்ப நம்ம அந்த மாரி வீடியோஸ பார்த்து நம்ம என்டர்டெயின் ஆவுறோம். என்டர்டெயின் ஆயிட்டா, அப்ப நம்மளோட பர்சனல்ன்னு இல்ல. பட் எனக்கு இது ரொம்ப நாளா ஒரு கேள்வியா இருந்துச்சு. எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியுதா? சொல்ல தெரியலையா? அதெல்லாம் இல்ல. நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதான். ஓகே. இந்த சாடிஸ்டிக் இதெல்லாம் விட்டுறலாம். அடுத்தது கெட்ட வார்த்தை. இப்ப அந்த வீடியோல வந்து எதுவுமே இருக்காது. ஸ்டார்ட்டிங்லயே ஒரு கடல் மீம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓசன் மீம்ஸ். அதான் கடல காமிச்சுட்டு அப்படியே அந்த வீடியோக்குள்ள சின்னதா ஆக்கி போடுவாய்ங்க. என்னன்னு பார்த்தா ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரலும் ஒரு 5 செகண்டு ஒரு 4, 5 கெட்ட வார்த்தைய பேசிருவாய்ங்க. வீடியோ முடிஞ்சிரும். கடைசியா நமக்கு பயங்கரமா சிரிப்பு வரும். அதாவது இப்போ ஒரு படம் வந்து பார்க்குறோம். அந்த படம் ஃபுல்லாவே சர்டிஃபிகேட். அதுல எந்த ஒரு வல்காரிட்டி ஆகட்டும், இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ் ஆகட்டும் எதுவுமே இல்ல. பட் ஓரளவு பேசிக்கிட்டே எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்குற மாரியான ஒரு மூவி. லைட்டா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்ல அந்த மாரி அவங்க காமெடி சீன் நெனச்சு பண்ற அந்த மாரி காமெடி சீன்ஸே நமக்கு பார்த்து சிரிப்பு வராதப்ப, அது எப்படி பர்ட்டிகுலரா ஒருத்தர் கெட்ட வார்த்தை பத்தி கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை மட்டும் தான் பேசுறாரு. அதுல காமெடியோ, சிரிக்கிறதுக்கோ எந்த விஷயமுமே இல்ல. கெட்ட வார்த்தை பேசுறப்ப நமக்கெல்லாம் சிரிப்பு வருது. அதுக்கு பேரு அதுக்கு பேரு வேற ஒண்ணு இருக்கு. டார்க் ஹியூமர். அதாவது இந்த அந்த டைரக்டர் படம்னாவே டார்க் ஹியூமர் தான்ப்பா. என்ன படத்துல கதை இருக்கோ இல்லையோ நல்லா டார்க் ஹியூமர் இருக்கும். செம காமெடியா இருக்கும். டார்க் ஹியூமர்.
டார்க் ஹியூமர்னா என்ன? ஆ அதான் எனக்கே தெரியல. டார்க் ஹியூமர்னா அதான் ஆ கருப்பான ஒரு ஆ கருப்பான நகைச்சுவை மொத்தத்தில ஆ அவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்க முடியாத ஒரு மாரியான ஒரு ஒரு வியர்டு, டார்க் ஹியூமர் இந்த மாரி, அந்த மாரியான ஒரு சப்ஜெக்ட். ஸோ, ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசினா நமக்கு சிரிப்பு வரும். ஒருத்தரு அடிபட்டா நமக்கு சிரிப்பு வரும். இங்கிலீஷ் படத்துல அதுக்கும் மேல யாருக்கா ரத்தம் அப்படியே வழிஞ்சு ஊத்தும். கைய பிச்சு போடுவாங்க டக்குன்னு. அத பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். அப்புறம் இதுல எங்க ஹியூமனிட்டி தாண்டி அனிமாலிட்டில நெறைய இருக்கு. நம்மள சாடிஸ்ட் ஆக்குறதுக்கும் நெறைய கூட்டம் சுத்திட்டு இருக்குங்கிறத, இத நான் சொல்லிக்கணும்னு நெனச்சேன். அவ்வளோதான். இதுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, குட் கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, ஏதோ எனக்கு சொல்லணும்னு நெனச்சேன். பாருங்களேன், இதுல நான் சொல்ல வந்த கருத்தோ எல்லாத்தையும் விட்டுருங்க. பட் நார்மலா நம்ம இப்ப Instagramல பார்க்குற வீடியோஸ்ல முக்காவாசி இப்படி இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத மட்டும் ஃப்ராங்க்கா சொல்லுங்க. இப்ப நம்ம அது உங்களுக்கு புடிச்சவங்களாகட்டும், பிடிக்காதவங்களாகட்டும் எல்லாரையுமே நான் சாடிஸ்ட்ன்னு சொல்லல. அதான் ஸ்பைடர் படத்துல கிளைமேக்ஸ்ல நம்ம மகேஷ் பாபு சார் சொல்லுவார்ல. அந்த படத்துல அதாவது ஃபுல் ஸ்டோரிக்கான ஒரு விடையே அந்த கிளைமேக்ஸ்ல தான் இருக்கும். அதாவது எல்லாத்துக்கிட்டயுமே ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு சைக்கோ மாரி, ஒரு சாடிஸ்ட் மாரி, ரொம்ப கோவப்படுற மாரி, எதுக்கு எடுத்தாலும் அதாவது ஒருத்தர் உழுந்தா அது சிரிக்கிற மாரியான ஒரு குணங்கள் இருக்கு. அதான் இப்ப நான் சொன்னது தான். அதுலயும் இப்ப மீம்ஸ்ல ஒருத்தர் இதாகுறாருன்னா, அத பார்த்து நம்ம சிரிக்கிறோம். அதனால நம்ம ஒண்ணும் சாடிஸ்ட் கிடையாது. நம்ம குற்றவாளியோ, கொலையாளியோ கிடையாது. பட் இது எல்லாம் நமக்குள்ளார 7% இருக்கு. பட் இவருக்கு 14% இருக்கு. அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்துல. அதான் இததான் நான் சொல்றேன். அதாவது நம்ம எல்லாரும் நார்மலான சாதாரண ஒரு மனுஷங்க தான். நமக்கு எல்லாமே இருக்கும். எல்லா எல்லா வகையான உணர்வுகளும் இருக்கும். ஃபீலிங்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபீலிங்ஸ சில நேரத்துல அதாவது சிங்கத்த சாய்ச்சு புட்டானுங்கங்கிற மாரி, அதையுமே கூட அசைச்சு பார்க்கறதுக்கான சில நேரங்கள் வரும்போது, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஓகே. நம்ம தளபதி விஜய் சார் சொல்ற மாரி, "ஹேவ் ஃபன் இன் லைஃப்" அதுதான். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஃபன் நெறைய விஷயத்துல இருக்கு. பட் இந்த ரத்தத்திலயோ, பிளட் ஷேட்ஸ்லயோ, இல்ல ஒருத்தர் வருந்தி உழுவுறதுலயோ தான் இருக்குன்னு இல்ல. ஓகே. ஓகே. தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ ஃபார் ஹியரிங் மை வீடியோ. நான் சொல்றதெல்லாம்